ஐயோ, தெரியாம இந்த பிளேஸ்ல வந்து மாட்டிக்கிட்டோம். தரையில கால் வச்சாலே அட்டக்கடி, நச நசன்னு மழை வேற. காரணம் தப்புனா மரணம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்பாட். கண்ணோடு காண்பதெல்லாம் இதயம் நிறைந்த நீயன்னே. அம்பநாடு மினி மூணாறுன்னு அழைக்கப்படுற இந்த இடம் கேரளால லொகேட் ஆயிருந்தாலும் நம்ம தென்காசிக்கு நியர்பைல இருக்கக்கூடிய ஹிடன் பிளேஸ் தான் இது. தென்காசி டு அம்பநாடு மொத்தம் 35 கிலோமீட்டர். நாங்க ஒரு 14 பேரு டீமா போயிருந்ததால ஆரியங்காவ்ல எங்களோட பைக்கை நிறுத்திட்டு அங்க இருந்து 2 ஜீப் பிடிச்சு அம்பநாடுக்கு கிளம்பணும். நீங்க உங்களோட ஓன் கார் அல்லது 2 வீலர்ல வரணும்னாலும் வரலாம். ஆனா ஃபுல்லாவே குறுகலான ஹில்ஸ் ரோடு தான். அது போக ரோட் கண்டிஷனும் சுமாரா தான் இருக்கும். சோ கார்ல வர்றவங்க கவனமாவே டிராவல் பண்ணுங்க. அம்பநாடு எஸ்டேட் தனியாருக்கு சொந்தமான இடம்ங்கறதால உள்ள விசிட் பண்றதுக்கு என்ட்ரி ஃபீஸ் உண்டு. பெர் பர்சனுக்கு 100 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. இங்க சுத்தி பார்க்க என்னென்னலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திரும்புற பக்கம் எல்லாம் பச்சை பசேல்னு காட்சியளிக்கிற தேயிலை தோட்டங்கள், வழிநெடுக சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ், ஆங்காங்கே நம்மள பரவசமூட்டுற வியூ பாயிண்ட், அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்ல இருக்கக்கூடிய மிக உயரமான சிகரங்கள்ல ஒன்னான நெடும்பாறை சிகரம். இப்படி வழிநடுக இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களை பார்த்து ரசிச்சுட்டே போகலாம். காலையில 8 மணில இருந்து மாலை 4 மணி வரைக்கும் தான் அலோ பண்றாங்க. யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகம் உள்ள வனப்பகுதிங்கிறதால இரவு நேரத்துல இங்க விசிட்டர்ஸ்க்கு அனுமதி கிடையாது. சோ நீங்க தென்காசி பக்கம் 1 டே ட்ரிப் பிளான் பண்றீங்க அப்படின்னா அம்பநாடு ஹில்ஸ் கண்டிப்பா ஒரு பெஸ்ட் பிளேஸா இருக்கும். இது மாதிரி யூனிக்கான பிளேசஸ் பத்தின அப்டேட்ஸ்க்கு தென்காசி லைஃப் பேஜ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.